வணக்கமுங்க. நான் கோயம்புத்தூர்லேருந்து உங்கள் விவசாயத்தோழன் பேசுகிறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்மளது வந்து இன்றைக்கி எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எட்டிமடைங்க. கேரளா பார்டர் எட்டிமடை போயிட்டுருக்கோங்க. பாருங்கள் வியூ பாயிண்ட் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. எட்டிமடையில் இருந்துட்டு ஒரு 3 கிலோமீட்டர் தள்ளி உள்ளே போகணுங்க. எட்டிமடையிலேருந்து 3 கிலோமீட்டர் உள்ளே தள்ளி போகணும். மெயின் பைபாஸில் போயிட்டுருக்கோம். பைபாஸில் போகும்போது இயற்கை காட்சியெல்லாம் அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக இருக்குங்க. ஓகேங்களா. இப்போ நம்மளுக்கு அங்கே போயிட்டு பார்த்திங்கன்னா, ஏற்கனவே வந்து நம்ம மோட்ரு வந்து கழட்டி வீட்டுக்கு கொண்டு வந்து சர்வீஸ் பண்ணி இப்போ வந்து ஃபிட் பண்ணி ஓட்டி விட்றதுக்காக போயிட்டுருக்காங்க. ஓட்டி விட்டுட்டு திரும்ப வந்துட்டு வர்றதுக்காக போயிட்டுருக்குறோம். சர்வீஸ் பண்ணி பக்காவாக மோட்ரு எடுத்துகிட்டு போகிறோம். கிட்டத்தட்ட இந்த மோட்ரு எட்டு வந்து கிட்டத்தட்ட 15-20 நாளைக்கு மேலே ஆயிடுச்சுங்க. மேற்கு தொடர்ச்சி மழையின் காரணமாக எங்களால் அங்கே போக முடியல. நம்ம வண்டி அங்கே போச்சுன்னா சிக்கிரும்னு சொல்லிட்டு போக முடியாமல் போயிடுச்சுங்க. அதை இப்போ கொஞ்சம் வந்துட்டு கிளைமேட் சேஞ்ச் ஆகியிருக்கங்காட்டி இப்போது கிளம்பி போயாச்சுங்க. இப்போ செக் போஸ்ட்டில் என்ட்ரி போட்டு கிளம்பியாச்சு. இது 12 கேட்டு பார்த்துட்டு வண்டி எடுத்தாச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இன்னுமே இன்றைக்கும் பார்த்திங்கன்னா கிளைமேட்டு ரொம்ப ஜில்னஸ்ஸாக தான் இருந்துச்சுங்க. மிஸ்டாக தான் இருந்துச்சு. ஃபுல் மிஸ்ட்டு பார்த்திங்கன்னா எவ்வளோ ஒரு இயற்கை காட்சி அழகாக இருக்குன்னு பாருங்கள். ஃபுல் மிஸ்டாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அவங்களுக்கு வந்து மோட்டரை மாட்டி ரன் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயாச்சுங்க. கிளம்பி போயிட்டுருக்கும்போது அப்படியே ஒரு வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்ட்டு போட்டிருக்கேங்க. என்னதான் இருந்தாலும் பார்த்திங்கன்னா, மேற்கு தொடர்ச்சி மலையோட ஒரு இயற்கை காட்சி அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக இருக்குங்க. இப்போது செக் போஸ்ட்டுக்கு முன்னாடி காக்காச்சாவடி கட்டில் உள்ளே போகணும். அதாவது இப்போ எப்படி சொல்கிறேன், எட்டிமடை உள்ளே போகிற இடத்துல என்ட்ரன்ஸுக்கு பக்கமாக போயிட்டோங்க. காக்காச்சாவடி வெளியே போயிட்டு உள்ளே போகணுங்க. இப்போ பார்த்திங்கன்னா எவ்வளோ ஒரு அருமையான இதுன்னு பார்த்திங்கன்னா, இது அப்படியே சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு இயற்கை சீற்றிடம். அவ்வளோ ஒரு இது பசுமையாக அப்படி ஒரு இதே எப்படி சொல்கிறதுங்க, உங்களுக்கு அவ்வளோ ஒரு இதாக இருக்குன்னு பார்த்துக்குங்க. நீங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்படி ஒரு இது பார்த்துட்டு போயிட்டுருக்கோம். அவங்களோட மோட்ரு என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, சேம் ப்ராப்ளம் 5 HP 840 அடி 60 ஸ்டேஜுங்க. என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, சேத்துல சிக்கி மோட்ரு வந்து பம்பு பிடிச்சி ஓடி வைண்டிங் வீக்கு. அதை வந்துட்டு நாங்கள் கழட்டி எடுத்துகிட்டு வர போகும்போது எங்களால் வீடியோ எடுக்க முடியல. அப்போ வந்து மழை இருந்ததுனால எங்கள் ஒர்க்கு மட்டும் பார்த்துட்டு டப்புன்னு கிளம்பி வர்ற மாதிரி இருந்துச்சு. அதனால் நாங்கள் வீடியோ எடுக்கலை. இப்போ இன்றைக்கி வந்துட்டு மாட்ட போகும்போது நம்ம வீடியோ எடுத்திருக்கோம். பார்த்திங்கன்னா இப்போது வந்துட்டு கட்டாக போகிறோம். உள்ளே போய் கட்டாகி போகிறோம். அப்போ அவர் வந்துட்டு கால் பண்ணி பேசியிருந்தாங்க. பேசிக்கும்போது மழை எதுவும் இல்லைங்க, நீங்கள் வாங்க வரல அப்படின்னு சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் தான் நாங்கள் உள்ளே போனோம். உள்ளே கட்டாயாச்சு. நம்ம காக்காச்சாவடி 1 கிலோமீட்டர் அந்த இதில் வந்து கட்டாயி நம்ம திரும்பி எட்டிமடை ரோட்டில் வெளியே வரணுங்க. காக்காச்சாவடி போகிற ரோட்டில் உள்ளே போயாச்சு. மேலே போனால் எர்ணாகுளம் அந்த ரூட்டை அப்படியே மேலே பைபாஸ் போயிருங்க. நம்ம பைபாஸ் விட்டு சர்வீஸ் ரோட்டில் இறங்கி வந்து இப்போது ரவுண்டானா, அங்கே ஒரு கீழே ஒரு ரவுண்டானா இருக்கும். ரவுண்டானாவில் க்ராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். ரவுண்டானாவில் க்ராஸ் பண்ணி வெளியே வர போகிறோங்க. இங்கே ஒரு ரவுண்டானா, அடுத்தது இங்கே ஒரு ரவுண்டானாவுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து அமிர்தா காலேஜ் போகிற ரோட்னு அமிர்தா காலேஜ் இருக்கிற ஏரியான்னு வச்சுக்கோங்களேன்.
அமிர்தா காலேஜு அந்த போனால் அந்த சைடு போனால் அமிர்தா காலேஜு. நம்ம இதில் போனோம்னா எட்டிமடை போயிடுவோம். இதில் கட் ஆயிடுவோங்க. இப்படி கட் ஆகி போயிட்டோம்னா எட்டிமடை ரோட்டில் போயிட்டுருப்போங்க. அதுக்கப்புறம் இது போய் ஃபிட் பண்ணி எப்படி முடிச்சுட்டு வரக்கு ஈவினிங் ஆயிடுச்சுங்க. அப்போ இதோட வீடியோ தொடர்ச்சி நெக்ஸ்ட்டு வீடியோவில் போடுறேங்க. இன்றைக்கி என்னால் ஒரு வீடியோ தான் போட முடியும். ஓகேங்களா? அப்புறம் எனக்கு இன்னொரு சின்ன ஹெல்ப் பண்ணுங்கள். என்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் என்னோடய வீடியோ முடிஞ்ச வரைக்கும் லைக் பண்ணுங்கள். அப்புறம் ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? உங்களுக்கு தேவைப்பட்டால் எங்களுக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் சிறந்த முறையில் சர்வீஸ் எடுத்து மோட்டரை எடுத்து சர்வீஸ் பண்ணி இதாக மாட்டி விட்றோங்க. எந்த ஒரு இது இல்லாமல் மாட்டி விட்றோம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி உள்ள கட்டாயி போகும்போது ஒரு இயற்கை இது நான் அதிசயமாக பார்த்துருங்க. இன்றைக்கி அதை உங்களுக்கு காட்டுறேன். ஏர் ஓட்டிகிட்டு இருந்தாங்க. இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வரும் பாருங்கள். நான் ஏர் ஓட்டி சால் போட்டதை நான் சின்ன வயசில் பார்த்தது. நான் இப்போ தான் மறுபடியும் பார்த்தேன். அப்படியே போயிட்டுருக்குறோம். போயிட்டு இருந்தோம் அப்படின்னா இனி அடுத்தது இந்த இந்த ஏரியாவில் தான் இன்னும் கொஞ்சம் தூரம் போனோன்னே தான் அந்த இது வருங்க. ஓகேங்களா? இனி அடுத்தது அந்த சைடு ஆப்போசிட் சைடில் தான் ஏர் ஓட்டிகிட்ருக்காங்க. பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு அழகாக இருக்குன்னு பாருங்கள். நான் நின்று வீடியோ எடுத்தேங்க. முன்னாடி ஏர் ஓட்டிகிட்டு வருது, பின்னாடி அவங்க அந்த அம்மா சால் விட்டு வர்றாங்க. இது நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி பார்த்ததுங்க. நான் சின்ன வயசில் ஒரு 10-12 வயசு இருக்கும்போது பார்த்தது. இப்போ தான் நான் இதை பார்க்குறேன். இன்னும் இந்த கலாச்சார பாரம்பரியம் அழியாமல் இருக்குங்க. எவ்வளோ ஒரு இயற்கை முறையில் விதைச்சு ஏர் ஓட்டி இது பண்ணிகிட்ருக்காங்கன்னு பார்த்தீங்களா? இது என்னால் நம்பவே முடியலைங்க. இந்த ஒரு இதையை இன்னும் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத தான் நம்ப முடியலன்னு சொன்னாங்க. சரி, நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. பார்த்தீங்கன்னா மலையில் பாருங்கள், அப்படியே மேகம் இதாகிறது, மிஸ்ட்டு ஒரு மழை வர்ற மாதிரி இருக்கிறது எவ்வளோ ஒரு அழகாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா? இப்போ நம்ம அடுத்தது இந்த கட்டில் கட் ஆயிடுவோம். இந்த கட்டில் கட் ஆகி திரும்ப ஒரு 500 மீட்ரு பக்கமாக போயிட்டு மறுபடியும் ஒரு கட்டுங்க. பார்த்தீங்களா? இங்கெல்லாம் ஒரு எப்படி சொல்கிறதுங்க, அவ்வளோ ஒரு இயற்கையாக இதாக இருக்குங்க. மலை அடிவாரம், மேற்கு தொடர்ச்சி மலையோட அடிவாரம்ங்க நம்ம போனது. எட்டிமடையிலேருந்து 1 கிலோமீட்ரு, ஒரு 2 கிலோமீட்டருக்கு பக்கமாக தள்ளி போகணும். ஆமாம், 1 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டருக்கு மேலேயே போகணும். உள்ள போனோம்னா தான் நம்ம இருக்கிற இடத்துக்கு போக முடியும். அடுத்த லெஃப்ட் கட் பண்ணி போவோங்க. போயிட்டுருக்கோம். ஓகேங்களா? இதில் போயிட்டு பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு லெஃப்ட்டுங்க. ஆனால் நம்ம வண்டியெல்லாம் போகுமா அப்படிங்கிறதே இல்லைங்க. அந்தளவுக்கு ஒரு இது எப்படி சொல்கிற சவாலான இடம். இது ஒரு ஏரி, போய் தண்ணி போகிற ஏரி. அதில் போய் மேலே ஏறி தான் அவங்களோட இதுக்கு போகணும். பார்த்திங்களா? அவங்களோட இதில் தான் அவங்க விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. இதில் நம்ம போய் மோட்ரு கழட்டி சர்வீஸ் பண்ணி இப்போ கொண்டு போய் மோட்டருக்காக போகிறோம். மோட்ரு கழட்டி எடுக்கும்போது எங்களால் வீடியோ போட முடியல. ஓகேங்களா? இப்போ உள்ளே போயாச்சுங்க. இனி அடுத்தது இதோட தொடர்ச்சி வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேங்க. ஓகேங்க? எது வந்தாலும் எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அதுதான் பாயிண்ட்டுங்க, அங்கே இருக்கிறதா பாயிண்ட்டு. ஓகேங்களா? எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் சிறந்த முறையில் பண்ணி தருவோம். இது 840 அடிங்க. சரிங்களா? ஓகேங்க.